ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம், அன்பே சிவம். இப்போ அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி அதுலேயே எல்லாத்தையுமே அடிக்கிட்டாங்க பார்த்தீங்களா? ஏன் அப்படி சொன்னாங்க? நீங்கள் யார் தான் என்ன தான் கோபத்தை காட்டினாலும் நாம் திருப்பி காட்டுறது அன்பை மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கணும். சரிங்களா? அதை பண்ணுறதும் பகவான் தானே. பகவான் என்ன செஞ்சாலும் அதில் விஷயம் இல்லாமல் நடக்காது அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். அப்போது அன்பை விதைக்கும் போது மட்டுமே நாம் நம் வாழ்க்கையில் கல்பக விருட்சமாக வளர முடியும், வாழ முடியும். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அன்பு என்பது ஈடு இணை இல்லாதது. சரிங்களா? ஆனால் பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது எதுன்னா அன்பே. அன்பு இருக்கிற இடத்துல பகவான் இருப்பார். சரிங்களா? இப்போது எவ்வளோதான் வசதியாக வாழ்ந்தாலும் அந்த இடத்துல அன்பு இல்லைன்னு வைங்களேன், மன நிம்மதி கிடைக்குமா? யோசிங்க. ஊழ் குடித்தாலும் சந்தோஷமாக வாழணும் இல்லைங்களா? நிம்மதியாக வாழணும் இல்லைங்களா? அப்போது மன நிம்மதி ரொம்ப ரொம்ப அவசியம் தானே. எல்லாத்துக்கிட்டையும் அன்பை மட்டும் காட்டுங்க, அன்பை மட்டும் காட்டுங்க அப்படின்னு ஏன் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, நம்ம அந்த கர்மாவை கழிக்க தான் வந்துட்டோம் இல்லைங்களா? அப்போ திரும்ப திரும்ப கர்மாவை சேர்த்துக்கலாமா? சேர்த்துறது மூலிமா என்ன ஆகும்? திரும்ப திரும்ப அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணலாம்? நம்ம அந்த கர்மாவை ஆட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அப்போது நம்ம நல்லது பண்ணாலுமே அது ஆட் ஆகும், கெட்டது பண்ணாவே ஆட் ஆகும் இல்லைங்களா மேலே? அப்போது நாம் அந்த புண்ணியமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, அது கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, ஆட் ஆகக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? காமிய கர்மா அப்படின்னா அது மேலே ஆட் ஆகும் ஒன்றுமே. மிஸ்காமிய கர்மா அப்படின்னா பூஜ்ஜியம், புண்ணியம் பாவம் மேலே ஆட் ஆகாது. சரிங்களா? அப்போ நாம் மிஸ்காமிய கர்மாவாக ஒவ்வொன்றும் நாம் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி செய்யணும். எது நடந்தாலும் அவன் செயலில் நடக்குது, அவன் செயலில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி நாம் செய்யும்போது அது மிஸ்காமிய கர்மா, பூஜ்ஜியம், பாவ புண்ணிய கணக்கு ஆட் ஆகாது. சரிங்களா? அப்போ பாவமே நாம் பண்ணலை அப்படின்னாலும் புண்ணியம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தால் கூட அந்த புண்ணிய கணக்கு மேலே ஆட் ஆகும் இல்லைங்களா? அதை கழிக்க நாம் திரும்பவும் வந்தாகணும். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த பாவக்கணக்கு பாவக்கணக்காக இருந்தாலும் புண்ணிய கணக்காக இருந்தாலும் ஆட் ஆகக்கூடாதுன்னா அவன் செயலில் நடக்குது, அவன் செயலில் நடக்குது, அனைத்தும் அவன் செயலே அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையும் செய்யும்போது, பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையும் செய்யும்போது அந்த நிஷ்காமிய கர்மா ஆயிடுது. அப்போ அது கர்மா மேலே பதிவாகாது. சரிங்களா? அப்போது ஆட் ஆகாமல் இருக்கும்போது மட்டும்தான் முக்தி நிலைக்கு நாம் செல்ல முடியும் இல்லைங்களா? இப்போ ஆட் ஆனதுன்னு வைங்களேன், அதை கழிக்க திரும்ப வந்தாகணும் இல்லைங்களா? இந்த வாழ்க்கை என்பது கேம். அவங்கவுங்க கேமில் அவங்கவுங்க விளையாடிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்ம அதை என்ன பண்ணலாம்? வேடிக்கை தானே பார்க்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி மனசுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டு பாதிச்சுட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், அது நம்மளுக்கு தானே கஷ்டம். அப்போ அவங்கவுங்க கேமில் அவங்கவுங்க விளையாடுறாங்க அப்படின்ட்டு நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். எல்லாத்துக்கிட்டையுமே அன்பை மட்டும்தான் காட்டணும். அவங்களுக்கு தெரியல, அவங்க கோபத்தை தான் காட்டுறாங்க, கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கலன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணணும்? அவங்கள குழந்தையாக நினச்சி விட்டுடணும். இப்போ குழந்தையாக இருந்தால் விட்டுடுவோம் இல்லைங்களா? குழந்தைக்கு தெரியாது, அதனால் அப்படி நடந்துக்குது அப்படின்ட்டு. அதை போல் நாம் அது குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அவங்கள விட்டுடணும், மன்னிச்சிடணும். சரிங்களா? மன்னிக்கும் சுபாவம் உள்ள இடத்தில் மட்டுமே பகவானை பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறாப்புல
எல்லாத்துக்கிட்டையுமே அன்பை மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். அது கஷ்டம்தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம என்னென்ன பதிவு பண்ணோமோ அதையே தான் திரும்ப திரும்ப பண்ண முடியுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அந்த மனப்பதிவுகள் எல்லாம் முன்னே அழிக்கணும், புது டேட்டாவை ஏற்றிக்கணும், இப்படி தான் வாழணும், பகவான் சொல்கிறாப்புல இதையெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துக்கணும். அப்படி நாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மட்டுமே நாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்ல முடியும். பகவானுக்கு பிடித்தமான குழந்தைகளாக ஆகணும் இல்லைங்களா நம்ம? அப்போ தானே பகவான் நம்மளை செலக்ட் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரு வைங்களேன், அப்போ தான் டெஸ்ட் அதிகமாக நடக்கும். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குதா இல்லையா, மனமானது பக்குவப்பட்டு விட்டதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக அதிகமாக டெஸ்ட்டும் நடக்கும். அதிலெல்லாம் பாஸ் பண்ணிகிட்டே வரணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்துட்டு எல்லாத்தையுமே கடந்து அமைதியான நிலையில் கடந்து போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி போகும்போது மட்டுமே நாம் பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகும். சரிங்களா? அப்போது பகவான் சொல்கிறதையெல்லாம் நாம் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே இருப்போம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.